Taste the Daily. ஆண்கள் கருத்தடை செய்து கொண்டால் பட்டா வழங்கப்படும் என நாகை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய நாகை ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆண்கள் கருத்தடை செய்து கொண்டால் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என தெரிவித்ததை நம்பி சேரன்குளத்தை சேர்ந்த செந்தில்குமார் கருத்தடை செய்துள்ளார். ஆனால் ஆட்சியர் மாற்றலாகி சென்றும் இதுவரை பட்டா வழங்கவில்லை என்றும் இதுகுறித்து தற்போதைய திமுக முகாம்கள் வரை மனு கொடுத்தும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாகவும் செந்தில்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மாவட்ட எல்லையில் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கால்நடைகளை அவிழ்த்துவிட்டு பயிர்களை அழிப்பதை தடுக்காவிட்டால் குடும்ப அட்டைகளை ஒப்படைப்போம் என கிராம விவசாயிகள் கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளில் அண்டை மாவட்ட விவசாயிகள் இரவு நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளை அவிழ்த்து விடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் இரு மாவட்ட விவசாயிகளிடையே பிரச்சினை ஏற்படும் நிலையில் விடிய அரசின் காவல்துறை வேடிக்கை பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கூட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் உரிய விலை கிடைக்காததால் செண்டுமல்லி பூக்களை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிடும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்து விவசாயிகள் செண்டுமல்லி பூக்களை சாகுபடி செய்த நிலையில் வியாபாரிகள் இந்த வருடம் பூக்களை கொள்முதல் செய்வதை தவிர்த்து வருவதால் மன உளைச்சல் அடைந்துள்ளனர். இதனால் பூக்களை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிடும் விவசாயிகள் விடிய அரசின் வேளாண் துறை உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பிருத்திவி நகர் பகுதியில் மழைநீர் கால்வாயை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 80 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தாமரை ஏரியில் மனித கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு லஞ்சம் பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் பிருத்திவி நகர் பகுதியில் மழைநீர் கால்வாயை இடிப்பதால் கழிவுகள் கலந்த தாமரை ஏரி நீர் குடியிருப்புகளை சூழ்ந்துவிடும் என மக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூரில் குளத்தை தூர்வார ஒதுக்கப்பட்ட நிதியை அதிகாரிகள் கையாடல் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருமாத்தூரில் உள்ள இலுப்பை குளத்தை தூர்வார கடந்த ஓராண்டுக்கு முன்பு 75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றது. ஆனால் கரையை பலப்படுத்தாமல் முட்புதர்களை அகற்றிவிட்டு குளத்தின் உள்ளே சிமெண்ட் கட்டியை மட்டும் கட்டிவிட்டு சென்ற நிலையில் இந்த பணிக்கு 75 லட்சம் ரூபாய் நிதியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.